இது வந்து ஒரு அல்பபெட்டை யூஸ் பண்ணி ஒரு ரீசனிங் சம்மு. ஒரு குறிப்பிட்ட சங்கீத மொழியில் ஏ சி இ ஜி என்பதை 16 எனவும் டி எஃப் ஜி ஹச் என்பதை 25 எனவும் குறிப்பிட்டால் ஹச் ஐ கே எம் என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அல்பபெட்டில் வந்து ஜஸ்ட்டு அந்த அல்பபெட்டோட பொசிஷனை மேலே எழுதுனாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏ சி இ ஜி எடுத்துக்கிட்டோம்னா அதோட பொசிஷனை எழுதுனோம்னா ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர், சி வந்து தேர்டு லெட்டர், இ வந்து 5வது லெட்டர், ஜி வந்து 7வது லெட்டர். இது எல்லாத்தையும் கூட்டினா 16 வருதா? ஸோ இதுதான் இங்கே இருக்குது. நம்ம டீ கோட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காங்கல்ல, அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். டிஎஃப்ஜிஹெச். டி வந்து 4th லெட்டர், எஃப் வந்து 6th லெட்டர், ஜி வந்து 7வது லெட்டர், ஹச் வந்து 8வது லெட்டர். இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 25. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஹச்ஐகேஎம் அதோட இந்த அல்பபெட்டோட பொசிஷனை எழுதி கூட்டினாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ வந்து ஹச் வந்து 8வது லெட்டர், ஐ வந்து 9வது லெட்டர், கே வந்து 11வது லெட்டர், எம் வந்து 13வது லெட்டர். இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 41 வரும். 41. ஸோ 41 தான் நமக்கு ஆன்சர்.